உணவில் ஒரு நிரந்தர தன்மை இருக்கணும். அது இப்போ காலையிலன்னா காலை உணவு முன்னாடிலாம் பாருங்கள், கடந்த காலங்களில் காலை உணவுனா சோளக்காடி, கீழே இங்கே வட தமிழ்நாட்டில் கேழ்வரகு கூழ் தான் காலை உணவு முன்னாடிலாம். அப்புறம் வந்து தென் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சோளக்காடி. அது மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாருங்கன்னா பழைய சாதம் தான் காலை உணவு. மக்கள் எல்லாத்துக்கும் பழைய சாதம் தான் காலை உணவாக இருந்துச்சு. எல்லா குடும்பத்துக்கும் காலை உணவுனா அது பழைய சாதம். இப்படி அதற்கு முன்பு ஒரே மாதிரியா இப்போ கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ் அல்லது சோளக்கூழ், இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரே மாதிரியான உணவு அனைத்து குடும்பங்களுக்கும். அப்புறம் மதியம் இதுதான் உணவு, மதியம் வந்து இதுதான் அனைத்து குடும்பங்களுக்கும் உணவு, மாலை இதுதான் உணவு. இது எதுக்காக அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணுறது, காலையில் என்ன பண்ணுறது, சாயந்தரம் என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு சோர்வாக இருக்குது. அப்போ காலையிலன்னா எனக்கு இதுதான் உணவு, மாலையிலன்னா மதியம்னா எனக்கு இதுதான் உணவு அப்படின்னு ஒரு உணவை நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. உணவு முறையை எளிதாக மாற்றும். அப்போ அதே நேரத்தில் நம்ம இப்போ காலையில் இதுதான் எனது உணவுன்னு நான் முடிவு பண்ணும்போது அதில் எனக்கு எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கணும். நல்ல செரிமானமும் ஆகணும், ஏன்னா உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான சத்தும் எனக்கு கிடைக்கணும். அந்த வகையில் நான் காலை உணவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கான காலை உணவு என்னது அப்படின்னா, அரிசி, கேழ்வரகு, கோதுமையை தவிர்த்து விட்டு, சாமை, குதிரைவாலி இதையெல்லாம் தவிர்த்து விட்டு, கம்பு இதையெல்லாம் தவிர்த்து விட்டு, பச்சை பயிறு அதாவது பாசிப்பயிறு, அப்புறம் வந்து கொண்டக்கடலை, உளுந்து, அப்புறம் வந்து வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, அப்புறம் பொட்டுக்கடலை, இந்த மாதிரி, அப்புறம் சோயா, பீன்ஸு, இந்த மாதிரி தானியங்கள் இதை மட்டுமே வறுத்து பொடி பண்ணி, ஏலக்காய், முந்திரி, பாதாம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி நான் டப்பாவில் வச்சுட்டு டெய்லி 4 ஸ்பூன் போட்டு அதை கஞ்சியாக குடிக்கிறேன். அதில் வந்து நான் இன்னும் ஒன்று சேர்க்குறேன், என்னென்னா தோரம்பருப்பு அல்லது சிறுபருப்பு, இதை வந்து ஒரு 30 கிராம் சேர்க்குறேன். அப்புறம் வெள்ளை எள்ளை அப்படியே வறுத்து பொடி பண்ணி அதில் ஏற்கனவே சேர்த்துருக்கேன், சும்மாவும் போட்டு கஞ்சி மாதிரி வைக்கிறேன். இதுதான் எனது காலை உணவு. தொட்டுக்கிறதுக்கு மட்டும் துவையல், அது மட்டும் மாறும். எப்படி கடந்த காலங்களில் வந்து மக்கள் காலையிலன்னா கேழ்வரகு கூழ், ஆனால் தொட்டுக்கிறது மட்டும்தான் மாறும். ஊறுகாவாக இருக்கலாம், துவையலாக இருக்கலாம். அதுபோல் தொட்டுக்கிறது மட்டும் நீங்கள் கருவாடை கூட சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். அந்த மாதிரி தொட்டுக்கிறது தான் மாறணுமே தவிர காலை உணவு எனக்கு இது தான். இப்போ நான் சொன்ன காலை உணவில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அரிசி, கேழ்வரகு, கோதுமையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சுகர் வந்துடும், அப்புறம் உடல் பருமன் ஏற்படும், சோம்பேறித்தனம் ஏற்படும். இப்படி அது உங்களுக்கு பிரச்சனையை தரும், உடம்புக்கு நோயை தரும். இப்போ நான் சொல்கிறது இருக்குது பாருங்கள், ஒரு 7-8 தானியங்களை, கிட்டத்தட்ட 10 தானியங்கள், 12 தானியங்களை நான் வந்து வறுத்து பொடி பண்ணி டப்பாவில் வச்சுருக்கேன், ஒரு மாதத்துக்கு தேவையானது. அதிலேருந்து 4 ஸ்பூனை போட்டு நான் வந்து அதில் வந்து சீரகம் போடுறேன். சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி அதையும் சேர்த்து போடுறேன். இப்படி போட்டு உப்பு போட்டு கஞ்சி வச்சு குடிக்கிறேன். காலை உணவு எனக்கு இதன் மூலம் காலை உணவை பற்றின என்ன பண்ணலாம், காலை உணவாக என்ன செய்யலாம், நேற்று இட்லி பண்ணோம், இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப தடுமாறுறாங்கள, பெரிய சுமையாக இருக்குது பாருங்கள். இப்போ எனக்கு அந்த கவலையே தேவையில்லை. அப்போ நான் ரெடி பண்ணுற இந்த காலை உணவு எனக்கு வந்து அனைத்து விதமான சத்துக்களையும் அது கொடுக்குது. இன்னும் நம்ம நிறைய சேர்க்கலாம். அது முருங்கை இலையை வந்து காய வச்சு பொடி பண்ணி அதை இந்த கஞ்சியில் 1 ஸ்பூன் சேர்க்கலாம். இந்த மாதிரி சேர்க்கலாம். தொட்டுக்கிறதுக்கு மட்டும் மாற்றிக்கணும். ஒரு நாள் முட்டை, ஒரு நாள் வந்து துவையல், ஒரு நாள் வந்து கருவாட்டை சுட்டு கூட சாப்பிட்லாம், ஒரு நாள் மீன் அந்த மாதிரி மாற்றி ஏதாவது தொட்டுக்கிறது மாற்றிக்கலாம் தவிர. ஆனால் எனது காலை உணவு இது தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இவ்வளோ எனது அனுபவத்தில் எனது சத்துக்களை இது செரிமானத்துக்கு ஏற்றதாக அதை மாற்றணும். அதுபோல் மதிய உணவு எது அப்படின்னு இந்த மாதிரி தினசரி நான் 3 வேளை நான் இந்த உணவை சாப்பிடுவேன். துணை உணவுகள் தான் மாறணும், தொட்டுக்கிறது தான் மாறணும், தொட்டுக்கிற உணவு தான் மாறணுமே தவிர இதைத்தான் நான் சாப்பிடுவேன்ப்பா, காலையில் இதைத்தான் சாப்பிடுவேன், மத்தியானம் இதைத்தான் சாப்பிடுவேன், சாயந்தரம் இதைத்தான் சாப்பிடுவேன். ஆனால் காலை உணவு நான் 11 மணிக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடுகிற உணவு இதுவாக இப்போ வச்சுருக்கிறேன். ஆனால் இதை காலையில் எப்போவுமே மதியம் 11 மணி வரைக்கும் நம்ம பச்சை உணவில் தான் சாப்பிட்ணும். அப்போ இதை நான் வந்து ஒரு மதிய உணவாக நான் மாற்றிடுவேன். இப்போதைக்கு காலை உணவாக வச்சுருக்கேன். காலை உணவு எப்போவுமே மதியம் 1 மணி வரைக்கும் நம்ம எப்போவுமே பச்சை உணவில் தான் சாப்பிட்ணும். 11 மணிக்கு தான் சாப்பிடவே ஆரம்பிக்கணும். 11 மணி வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கணும். 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இலைத்தலைகள் சாப்பிட்ணும். அதாவது 12 மணி வரைக்கும். அப்புறம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், 12:30 வரைக்கும் காய்கறிகளை சாப்பிட்ணும். அப்போ 12:30லேருந்து 1 மணி வரைக்கும் பழங்களை சாப்பிட்ணும். பச்சை உணவில் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ணும். இலைத்தலைகள் வந்து கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் அதை நான் காலையிலே முதல்ல சாப்பிட்ணுன்றது. கஷ்டமான விஷயத்த முதல்ல சாப்பிட்றணும். அப்புறமா காய்கறி, அப்புறமா பழம். இப்படியே 1 மணி வரைக்கும் நம்ம பச்சை உணவில் தான் சாப்பிட்ணும். 1 மணிக்கு அப்புறம் தான் சமைத்த உணவு. அந்த வகையில் நான் இப்போ சொன்ன கஞ்சி வந்து 1 மணிக்கு சாப்பிட வேண்டியதாக மாறும். அவிச்ச முட்டை இதெல்லாம் வந்து அந்த கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு அவிச்ச முட்டை அல்லது மீன் துண்டு இதெல்லாம் இப்போ மதிய உணவாக நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் மாலை உணவு வேறு எப்படி மாலை உணவை வேறு என்னவா வைக்கலாம், அந்த இடத்துல நம்ம என்ன உணவை வைக்கலாம் அப்படிங்கிற நாம தான் யோசிக்கணும்.